கண்டிப்பாக சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் தொடரும். எல்லா கோயில்கள்லயும் ஆய்வு பண்ணுவேன். எந்த கோயில்ல யாரு தவறு செஞ்சிருந்தாலும் எந்த மத பாகுபாடும் பார்க்க மாட்டோம், சாதிய பாகுபாடும் பார்க்க மாட்டோம், பண பாகுபாடு பார்க்க மாட்டோம், பாலின பாகுபாடு பார்க்க மாட்டோம். யாரு தவறு செஞ்சிருந்தாலும் எப்பேற்பட்ட முக்கிய புள்ளிகள் தவறு செஞ்சிருந்தாலும் அதற்கான நடவடிக்கை எடுப்போம். இதையெல்லாம் வைத்து அரசியல் செய்வதுதான் திமுகவுடைய வழக்கமாக இருக்கிறது. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கோயில்கள்லயும் பாத்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு மணி நேரத்தில் இவ்வளவு பேர் தரிசனம் பண்ணிட்டு வெளியில வர முடியுன்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஏன்னா நம்ம திருப்பதி போலவோ சபரிமலை போலவோ ஸ்டாண்ட் அலோன் டெம்பிள் கிடையாது, தனிப்பட்ட ஒரு கோயில் மட்டும் கிடையாது. நமக்கு நிறைய கோயில்கள் இருக்கு. அப்ப 40,000க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கும்போது அதை நம்ம பல்வேறு கிளாசிபிகேஷன்ல பிரிச்சு வச்சிருக்கோம். அதோட வருவாயை பொறுத்து பிரிச்சு வச்சிருக்கோம். அப்ப அந்தந்த கோயில்களின் கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு மணி நேரத்திற்கோ இல்ல 2 மணி நேரத்திற்கோ எத்தனை பேர் தரிசனம் செய்ய முடியும் அப்படின்ற ஆய்வுகளை மேற்கொண்டு இருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையிலான அந்த டோக்கன்களின் எண்ணிக்கையை நம்ம நம்முடைய வெப்சைட்ல இன்கார்பரேட் பண்ணி அந்த அளவிலான எண்ணிக்கையில பக்தர்களை தினசரி தரிசனத்துக்கு அலோவ் பண்றதுக்கான முயற்சிகள்ல நம்ம ஈடுபடுறோம். இதன் மூலமா இப்ப நீங்க தினசரி நியூஸ் வருது இல்லையா, திருவண்ணாமலையில திடீர்னு கூட்டம், வார இறுதி நாள்ல கூட்டம் வந்துருச்சு, திருச்செந்தூர்ல திடீர்னு ஒரு முக்கிய விழாவில் கூட்டம் வந்துருச்சு, பழனியில திடீர் கூட்டம் நெரிசலாகுது. அப்ப இந்த மாதிரியான இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸை நம்ம இந்த ஆன்லைன் போர்ட்டல் மூலமா சரி பண்ண முடியும். அதே சமயத்துல இது எல்லாமே ஆன்லைன்ல வழங்கப்படும் பொழுது யாரும் இவ்வளவு டோக்கன்கள் தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ ஒரு கோயிலுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம், அந்த கோயில 2 மணி நேரத்துல 1000 பேருக்கு தான் நம்ம டோக்கன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 1000 டோக்கன்கள் இணையதளம் வாயிலாகவும் குறிப்பாக ஒரு தப்பான ப்ரொபகண்டாவும் பண்ணிட்டு இருக்காங்க. இது இணையதளம் மட்டும் கொண்டு போயிட்டீங்கன்னா அடித்தட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க, எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வருடைய அரசு எப்போதும் அடித்தட்டு மக்களையும் ஏழை எளிய மக்களையும் மனதில் வைத்து தான் எல்லா முடிவுகளையும் எடுப்போம். இது இணையதளத்துல மட்டும் கிடையாது. நிச்சயமாக இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்காக கோவில்கள்லயே கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான டோக்கன் வழங்குவதற்கான அந்த நடைமுறைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதே போல உள்ளூர் மக்கள் தரிசனம் செய்வதற்காக அவர்களுக்கான என்னென்ன ஃபெசிலிட்டி செய்யறதுன்றதை பார்த்துட்டு இருக்கோம். இப்படி பல்வேறு கோணங்கள்ல நம்ம அதை ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். அந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல எல்லா நாட்கள்லயுமே இந்த திட்டங்கள் இந்த இணையதளம் மூலமாகவும் நேரடியாக கவுண்டர்களையும் நம்ம எந்த எண்ணிக்கையில டோக்கன்ஸ் கொடுக்கிறோமோ அந்த எண்ணிக்கையிலான பக்தர்கள் உள்ளே சென்று அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக தரிசனம் செய்துவிட்டு வெளியே வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்வதற்கான முயற்சிகளை தான் நாங்கள் மேற்கொண்டு சரி இல்ல நடைமுறை சிக்கல்னு நீங்க பாத்தீங்கன்னா அப்ப தினசரி இவ்வளவு கூட்டம் அதிகமாயிடுச்சு, இவ்வளவு பெரிய கிரவுட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாம அரசாங்கம் தவிக்குது, இவ்வளவு கூட்டம் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்ற சூழ்நிலைக்கு வரும்போது அதற்கான கவுண்டர் மெஷர்ஸ் நம்ம பண்ணிதானே ஆகணும். அப்ப நடைமுறையில நம்ம இதை கொண்டு வரும்போது அதனால சாதக பாதகங்களை பார்த்து அதற்கேற்றார் போல சில மாற்றங்களையும் நம்ம செய்து கொள்ளலாம். போகும்போது அதுக்கு கட்டணம் தேவையில்லை கட்டண தரிசனம் ரத்து செய்யணும் அப்படின்ற சூழல்ல டோக்கன் சிஸ்டத்துல கட்டணம் வசூலிக்க போகும். அது எப்படி இல்ல இப்ப ஆல்ரெடி கடந்த ஆட்சிகள்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா பெய்டு தரிசனம் இருக்கு, ஃப்ரீ தரிசனம்ன்ற அந்த கான்செப்ட் எல்லா கோயில்கள்லயுமே இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். இது தொடர்பான முடிவுகளை இந்த மாடியூல்ஸ் எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற முடிவுகளை நாங்க எடுப்போம். முதல்ல இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் இந்த டிக்கெட்டுகளை வைத்து இந்த டோக்கன்களை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா நிறைய போலி டோக்கன்கள் கொடுக்கறது, அதுக்கப்புறம் கோயில் வாசல்கள்ல நின்றுகிட்டு பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் இல்லீகலா பணம் வாங்கிட்டு உள்ள அழைச்சிட்டு போறது, இந்த மாதிரி சிஸ்டம் இந்த மாதிரி கரப்ஷனை முதல்ல நம்ம ஒழிக்கணும்னு முடிவு பண்ணோம் கோவில்ல. ஏன்னா இன்றைக்கு கோயில்கள்ல பாத்தீங்கன்னா இலவச தரிசனம் கியூ இருக்கு, பெய்டு தரிசனம் கியூ ஆல்ரெடி இருக்குது. அப்ப அதுல இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா கியூல நீண்ட நேரம் நிற்கும் பொழுது யாரோ ஒருத்தர்கிட்ட காசை கொடுத்துட்டு நேரடியாக சிலர் உள்ள போகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய மனநிலையை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. அந்த மக்கள் எவ்வளவு மன வழியில இருப்பாங்க, நம்ம இங்க கியூல நிற்கும் போது அவங்க காசு கொடுத்துட்டு உள்ள போறாங்களே அப்படின்ற மன வலி இருக்கும்போது அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கரப்ஷனை முதல்ல ஒழிக்கணும் கோவில்ல இருந்து அப்படின்றதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் பிளஸ் கிரவுட் மேனேஜ்மெண்ட் இது ரெண்டுமே பண்றதுக்காக தான் இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு கண்டிப்பாக சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் தொடரும். எல்லா கோயில்கள்லயும் ஆய்வு பண்ணுவேன். எந்த கோயில்ல யாரு தவறு செஞ்சிருந்தாலும் எந்த மத பாகுபாடும் பார்க்க மாட்டோம், சாதிய பாகுபாடும் பார்க்க மாட்டோம், பண பாகுபாடு பார்க்க மாட்டோம், பாலின பாகுபாடு பார்க்க மாட்டோம். யாரு தவறு செஞ்சிருந்தாலும் எப்பேற்பட்ட முக்கிய புள்ளிகள் தவறு செஞ்சிருந்தாலும் அதற்கான நடவடிக்கை எடுப்போம். இதையெல்லாம் வைத்து அரசியல் செய்வதுதான் திமுகவுடைய வழக்கமாக இருக்கிறது. தந்தை பெரியாரை பின்பற்றியவர்கள் இன்றைக்கு என்னை சாதி பெயரை சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க கொள்கையிலிருந்து நீர்த்து போய் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பேசிக் கொண்டிருக்காங்க. இது ஒரு வெட்ட வெளிச்சமான உதாரணம். நிச்சயமாக நடவடிக்கைகள் தொடரும். கோயில்கள் தூய்மையாக்கப்படும். கோயில்கள் மக்கள் மன நிம்மதியோடு சென்று கடவுளை வணங்கக்கூடிய ஒரு இடமாக மாற்றி அமைக்கப்படும். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.